அமௌண்ட்டை பாலிசியை எடுக்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசி ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசி. அதாவது பாலிசியினுடைய கால அளவை எவ்வளவு காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவில் குறைந்த கால அளவே இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசி ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசி. அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது 30 நாட்கள். அதுவே மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி அதிகபட்சமான வயதாக 50 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாள்லேருந்து 50 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சமாக 70 வயதுக்குள்ளே இருக்கணும். மினிமம் பாலிசி டேர்ம். இந்த பாலிசியினுடைய கால அளவாக குறைந்தபட்சம் 15 வருடத்திலிருந்து அதிகபட்சமாக 20 வருடம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருடத்திலிருந்து 20 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இல்லை அந்த குழந்தைக்கு 8 வயது கம்ப்ளீட் ஆகும்போது இந்த 2 கண்டிஷனில் எதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். பாலிசியினுடைய குறைந்தபட்ச சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக 5 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 3 விதமான ரைடர்ஸை வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவதாக ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், மூன்றாவதாக ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். ஒரு குழந்தையுடைய பெயரில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடரை கட்டாயம் வாங்குங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் செலுத்தக்கூடிய நபருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அதற்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய டென்யூர் கம்ப்ளீட் ஆகும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அந்த பாலிசி ஹோல்டருக்கு வழங்குவாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 35 வயதில் 20 வருட கால அளவில் 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 1844 ரூபாய். இந்த பாலிசி ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசிங்கிறதுனால பாலிசியினுடைய முதல் 12 வருடம் தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தணும். கடைசி 8 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. 8 வருடத்துக்கு அப்புறம் பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 5 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அடுத்து டெத் பெனிஃபிட். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதோ ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு இந்த பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 5 லட்சம் ரூபாயை உடனே வழங்குறாங்க. நெக்ஸ்ட் லோன் ஃபெசிலிட்டி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் லோன் ஏதாவது நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. பாலிசி வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியை நீங்கள் சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் நீங்கள் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி 4 விதமான கால அளவில் வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தலாம். ஸோ ஃபைனலாக எல்ஐசியினுடைய ஜீவன் ஆசாத் பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.